அன்பான தோழர்களே, நேற்றைய தினத்திலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரத்திலே புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைத்து உரையாற்றியிருக்கிறார். அப்பொழுது சொல்லியிருக்கிறார், தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். மோடி அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். 2019 தெளிவாக இருந்தார்கள், 2024 தெளிவாக இருந்தார்கள், 2026 தெளிவாக இருப்பார்கள். நீங்கள் போடும் நாடகத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இசைவு தரமாட்டார்கள், மிக மிக தெளிவாக இருப்பார்கள். நேற்று மோடி அவர்கள் இலங்கையிலிருந்து வந்தார். வந்து இறங்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறார், மேலிருந்து பார்த்தேன், ராமர் பாலம் தெரிந்தது, அதை வழிபட்டேன் என்று சொன்னார். நமக்கு அது ஒன்றும் ஆச்சரியமல்ல, அது அவருடைய தனிப்பட்ட எண்ணம். ஆனால் அங்கே இருந்த முருகன் அதைவிட ஒருபடி மேலே சென்று நம்முடைய பிரதமர் அவர்கள் இலங்கையில் இருந்து ராமர் வந்த பாதையிலே வந்தார் என்று சொல்லுகிறார். ஆனால் மோடி அமைச்சரவையில் 2 வருடத்திற்கு முன்பு 2022 இருந்த ஜிதேந்திர சிங் என்ற ஒரு அமைச்சர், அவர் சொன்னார், ராமர் பாலம் என்று ஒரு பாலம் இல்லை, இஸ்ரோ ஆய்வு செய்ததிலே அப்படி ஒரு பாலம் இருந்ததற்கான அறிகுறி இல்லை என்று சொன்னவுடன் இந்தியா முழுவதும் அது ஒரு பெரிய செய்தியாய் பரவியது. பாஜக திடீர் பல்ட்டியை அடித்து விட்டது என்றெல்லாம் சொன்னார்கள். அமைச்சர் நாடாளுமன்றத்திலே பேசியது உண்மையா இல்லையா, அல்லது மோடி சொன்னது உண்மையா பொய்யா, இது யாரை ஏமாத்த பேசும் பேச்சு இது என்று கேள்வி எழுகிறதல்லவா? பேச வேண்டும் என்பதற்காக பேசிவிட்டு செல்பவர் தான் மோடி. இந்தியாவிலே எத்தனையோ பிரதமர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் மோடி 2014 இருந்து 2024 வரை அவர் பேசிய பொய்கள் என்று ஆதாரத்தோடு ஒரு புத்தகமே இந்தியாவில் வெளிவந்திருக்கிறது. மோடிக்கு முன்பு எத்தனையோ பிரதமர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பற்றியெல்லாம் இப்படி பொய்களையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று புத்தகம் வந்ததில்லை. தமிழ்நாட்டிலே ஒரு ஆளும் கட்சி, ஒரு மாநில கட்சி, ஒரு ஆளும் அரசை நடத்துகின்ற கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. 100 நாள் வேலை திட்டத்திலே மத்திய அரசு, ஒன்றிய அரசு நிதி தராமல் அதனாலே எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறது. அதற்கு நிதி தர மத்திய அரசு மறுக்கிறது. இதுவரை கேட்டும் அதை கொடுக்காமல் மக்களுடைய உழைப்பிலே, அவருடைய வயிற்றிலே அடிக்கிறது என்று சொல்லி அன்றைய தினத்திலே எல்லா 100 நாள் இதிலே வேலை செய்கிற மக்களை ஒன்று திரட்டி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. ஆனால் நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்கே வந்து பேசுகிறார், தமிழ்நாட்டுக்கு நான் நிதி அதிகமாக ஒதுக்கி இருக்கிறேன் என்று. ஏன் இந்த ஏழை தொழிலாளிகளாக 100 நாள் வேலை செய்கிறார்களே, அவர்களுடைய ஊதியம் என்னாச்சு, அதை குறித்து பேச வேண்டாமா? நாம் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறோம், 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி தரவில்லை என்று சொல்லி அதை குறித்து அவர் பேச வேண்டும் அல்லவா? தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசியிருக்க வேண்டும். இப்போது இருக்கிற விகிதாச்சாரம் மாறாமல் தொகுதி மறுசீரமைப்பு இருக்கும். தமிழ்நாடு போன்ற மக்கள் தொகையை சிறப்பாக செயல்படுத்திய அந்த எண்ணிக்கையை குறைத்த
அந்த மாநிலங்கள் கடுகளவும் பாதிக்காதபடி இப்ப இருக்கிற விகிதாசார அடிப்படையில அந்த மாநிலத்திற்கான பிரதிநிதித்துவம் இந்த தொகுதி மறுவரை செய்யும் பொழுது கவனித்துக் கொள்ளப்படும் என்கிற ஒரு எண்ணத்தை குறித்ததான் அவர் பேச்சில் இருந்திருக்க வேண்டும் அல்லவா. அந்த அச்சத்தை, அப்படிப்பட்ட அச்சம் இருக்கிறதை, அந்த அச்சத்தை போக்கும் வகையில் அவர் பேசியிருக்க வேண்டும் அல்லவா. ஆனால் ஒரு அரசு விழாவில் அவருடைய கட்சியின் பொதுக்கூட்டத்தை போல பேசிவிட்டு சென்றிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு நான் இவ்வளவு செய்திருக்கிறேன் என்று தரவுகள் இல்லாமல் பத்தாம் போக்காக அப்படியே பேசிவிட்டு சென்றிருக்கிறார். ஆனால் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுத்தார். எப்படியெல்லாம் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறது என்று. ஏனென்றால் அதே மேடையிலே பிரதமர் அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இல்லை. காரணம், பிரதமர் பேசின பின்பு யாரும் அங்கே பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே பிரதமர் பேசியதை அப்படியே தமிழக அரசு ஏற்றுக்கொண்டது என்ற பொருள் அல்ல, தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு பொருள் அல்ல. அதற்கு தங்கம் தென்னரசு அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். பிரதமர் பேசியதிலே உண்மை இல்லை என்பதை உறக்க சொல்லி இருக்கிறார்கள். நாம் ஒன்றும் எடப்பாடியை போல அடிமையின் ஆட்சி நடத்தவில்லை. பிரதமர் பேசியதை அப்படியே கேட்டுக்கொண்டு போகக்கூடிய அரசு நம்முடைய அரசு அல்ல, அது எடப்பாடி அரசு. ஆகவே நாம் பிரதமருடைய அந்த பொதுக்கூட்டத்திலே பிரதமர் பேசிய பேச்சிற்கு நாம் அதற்கு பதில் தர வேண்டும் என்கிற அடிப்படையிலே நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் பதில் கூறியிருக்கிறார்கள். நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டசபையிலேயே என்னென்ன நிதிகள் தரப்படவில்லை என்பதை, தமிழ்நாடு எப்படியெல்லாம் ஒன்றிய அரசு புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் மிக தெளிவாக சட்டசபையிலே விளக்கினார். அந்த கூட்டத்திலே பிஜேபி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அவையிலே இருந்தார்கள். அவர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. என சட்டசபையிலே பேசியதினாலே அது ஒரு ஆவண குறிப்பாக சட்டசபையிலே இடம்பெற்று இருக்கிறது. அந்த மேடையிலே பிரதமருக்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்திருந்தால் கண்டிப்பா அதே மேடையிலே நம்முடைய தங்க தென்னரசு எந்த விதமான தயக்கம் இல்லாமல் பதில் சொல்லி இருப்பார். பிரதமர் அவர்களே, நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பதற்கு இது ஒன்றும் குஜராத் அல்ல, மத்திய பிரதேசம் அல்ல, ராஜஸ்தான் அல்ல, உத்தரப்பிரதேசம் அல்ல. எல்லாவற்றையும் உன்னிப்பாக ஒன்றிய அரசின் ஒவ்வொரு செய்கையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு இருக்கிற மக்கள் வாழ்கின்ற தமிழ்நாடு. இங்கே நீங்கள் வாயிலே பேசிவிட்டு அப்படி இப்படி என்று சொன்னால் அதை மக்கள் நம்பிவிடுவார்கள் என்று எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதே, அது வட மாநிலங்கள் வேண்டுமானாலும் அது நடைமுறைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் தமிழ்நாடு அப்படியல்ல. ஒவ்வொரு பேச்சையும் அப்படியே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் வாழுகின்ற பூமி தமிழ்நாடு. 10 ஆண்டு காலமாக இந்த மாநிலம் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. அதிமுக ஆட்சியிலே இவர்கள் நிதி வழங்கினார்களா? அப்பொழுது இவர்கள் அவருடைய கூட்டணியிலே அவர்கள் எதை கொண்டு வந்தாலும் கண்மூடித்தனமாக ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்தும் அப்போதும் நிதி கொடுக்கவில்லை. எத்தனையோ புயல்கள் வந்தன, வெள்ளங்கள் ஏற்பட்டன, ஆனால் அப்போதும் நிதி கொடுக்கவில்லை. அப்போது நிதியமைச்சராக இருந்த OPS அவர்கள் கூட தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில இதையெல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொன்றையும் சொல்லுகிறார்கள், தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொடுக்கிறோம், உத்தரப்பிரதேசம் மக்கள் தொகையில் அதிகமாக இருப்பதினாலே அதிகமாக கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களும் வளரணும், அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் கொடுக்கிற GST எவ்வளவு தெரியுமா? 75,000 கோடி. ஆனால் 24 கோடி இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற மாநிலத்திலே அதிக ஜனத்தொகையை கொண்ட உத்தரப்பிரதேசனுடைய ஜனத்தொகை 24 கோடி. அவர்கள் கொடுக்கிற மொத்த GST வரி 63,000 கோடி. அந்த மாநிலத்தில் 15 ஆண்டு காலமாக பிஜேபி ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறதே,
அந்த மாநிலத்தை வளர்ப்பதற்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்கிற கேள்வி இப்பொழுது நமக்கு வருகிறது அல்லவா? 63,000 கோடி கொடுக்கிற உத்தரப்பிரதேசத்திற்கு அதிகமாக கொடுக்கிறார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். 75,000 கோடி கொடுக்கிற தமிழ்நாட்டை வஞ்சிக்கலாமா என்று நாம் கேட்கிறோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் ஒன்றிய அரசின் பங்களிப்பு தான் என்ன என்று ஒட்டுமொத்த தமிழகமே என்று கேட்கிறது. வருகிற ஜிஎஸ்டி நிதியில் 60% வரி தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா, மேற்கு வங்காளம் பகுதியிலிருந்து வருகிறது. மீதி இருக்கிறதெல்லாம் அந்த ஹிந்தி பெல்ட் என்று சொல்லுகிறார்களே, இவர்கள் ஆளக்கூடிய பகுதியினுடைய வரி 40% தான். இப்படி இருந்தும் தமிழ்நாடு எல்லா விஷயங்களிலும் முன்னேறி கொண்டிருக்கிறது. இதை நாம் சொல்லவில்லை. அவர்கள் ஒவ்வொன்றாக மத்தியிலே ஆளுகிற ஆட்சியில் இருக்கிற அந்தந்த துறையைச் சேர்ந்த செய்தி குறிப்பு புள்ளி விவரங்களோடு நம்முடைய தமிழ்நாடு அரசை, திராவிடர் மாடல் நாயகன் நம்முடைய தளபதியின் அரசை பாராட்டு வண்ணமாக அறிக்கைகளை, புள்ளி விவரங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதில் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு 2வது இடம், மருத்துவம் போன்ற சுகாதாரத்துறையிலே நாட்டிலே முதலிடம், வறுமை ஒழிப்பிலே நாட்டிலே முதலிடம், கல்வியிலே வளர்ச்சியிலே தமிழ்நாடு முதலிடம், வேலைவாய்ப்பிலே தமிழ்நாடு முதலிடம், ஏற்றுமதியிலே தமிழ்நாடு முதலிடம். இதிலே எலக்ட்ரானிக் பொருளில் மட்டும் தமிழ்நாடு நாட்டிலே முதலிடம் வகிக்கிறது. ஏறத்தாழ 1,00,000 கோடிக்கு மேலாக ஏற்றுமதி செய்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாடு தன் பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒன்றிய அரசின் தரவுகள் அடிப்படையிலே நாம் இன்னும் திமுகவோ தமிழ்நாடு அரசு சொல்லுகிற புள்ளி விவரங்கள் அல்ல, மத்தியிலே ஒன்றியிலே ஆளுகின்ற அரசு கொடுக்கிற புள்ளி விவரங்கள். நம்மளை சரியாக ஆட்சி நடத்தவில்லை என்றும் சொல்லுவார்கள். ஆனால் அதே புள்ளி விவரங்கள் தமிழ்நாடு வேகமாக முன்னேறுகிறது, எல்லா துறையிலும் முன்னேற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று அவர்களே சொல்லுகிறார்கள். அவர்கள் இப்படியும் பேசுவார்கள். ஆனால் தரவுகளை அவர்களால் மறைக்க முடியாது. உண்மையை ஒரு நாளும் மறைக்க முடியாது. நாம் சொல்லுவோமே, முழு பூசணிக்காயை சோற்றில் போட்டு மறைக்கவே முடியாது. அதுபோலதான் நம்முடைய வளர்ச்சியினுடைய விகிதத்தை அவர்களால் ஒருபோதும் மறைத்து காட்ட முடியாது. வாயில் வேண்டுமென்றால் தமிழ்நாடு அரசு சரியாக இல்லை, அது செய்யவில்லை, தமிழ்நாடு சீரழிந்து விட்டது, எந்த துறை எல்லா துறையிலும் பின்னடைவு சொல்லி பொதுக்கூட்டத்தில் வேணால் பேசிக்கொண்டு போகலாம். ஆனால் தரவுகள் அடிப்படையில நம்மை எல்லாவற்றிலும் முன்னணியிலே காண்பிக்கிறதாகத்தான் ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவர தரவுகள் இருக்கின்றன. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஒன்று வந்ததல்லவா, நம்முடைய தமிழ்நாட்டு வரலாற்றிலே கடந்த 10 ஆண்டுகளிலே இல்லாத ஒரு மாபெரும் வளர்ச்சியை நாம் தமிழக அரசு பெற்றிருக்கிறது. 9.69% சிடி உள்நாட்டு உற்பத்தியுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டிலே எட்டியிருக்கிறது என்று, நாட்டிலே முதலிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி என்று அந்த புள்ளி விவரம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக வெளியிட்டு இருக்கிறார்கள். இதை குறித்து இந்தியாவில் இருக்கிற எல்லா பெருவாரிய ஊடகத்திலே பல்வேறு பொருளாதார நிபுணர்கள், வல்லுநர்கள் எல்லாம் எப்படி தமிழகத்திலே இதை சாதிக்க முடிந்தது, தமிழகத்திலே இப்படி இதை சாதிப்பதற்கான கட்டமைப்புகள் எப்படி அதுக்கு கிடைத்தது என்று சொல்லி அதில் விவாதித்தவர்கள், இப்படியெல்லாம் தமிழ்நாட்டிலே இதெல்லாம் இருக்கிறது, தமிழ்நாடு தொழிலுக்கு உகந்த மாநிலமாக இருக்கிறது, தமிழ்நாட்டிலே கல்லூரிகள் அதிகமாக இருக்கிறது, என்ஜினியரிங் காலேஜ் அதிகமாக இருக்கிறது, அங்கே இருக்கிறவர்கள் வெளியே வருகிறவர்கள் நல்ல திறனை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் அங்கே விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பெருமையும் நம்முடைய தமிழக முதல்வர் திராவிட மாடல் நாயகன் நம்முடைய தளபதிக்குத்தான் சேரும். இந்த செய்திகள் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கிற எடப்பாடி போன்றவர்கள், விஜய் போன்றவர்கள் தமிழ்நாட்டிலே மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டிலே ஒரு அருவருக்கத்தக்க ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு எல்லா துறையில் சீரழிவிட்டவர்களுக்கு கன்னத்தில் அறைவதைப் போல இந்த புள்ளி விவரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களோடு கூட நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.